பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 45 வரைக்கும் தியானிக்க போகிறோம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரோட்டில் ஓரமாக நடக்கும்போது ஒரு ட்ரீயை பார்க்குறோம். அதில் இந்த ஃப்ரூட்ஸை வச்சு கண்டுபிடிப்போம் அது நல்ல மரமாக கெட்ட மரமாக எப்படின்றது. அதே மாதிரி இப்போது ஆப்பிள் ட்ரீனா ஆப்பிள் தான் இருக்கும், இப்போது மேங்கோ ட்ரீனா மேங்கோ தான் இருக்கும். இப்போ மேங்கோ ட்ரீயில் ஆப்பிள் இருக்காது, ஆப்பிள் ட்ரீயில் மேங்கோ இருக்காது. அதே மாதிரி இந்த 44 பார்த்தீங்கன்னா முட்செடியில் அத்திப்பழம் இருக்காது. அதுலேருந்து அப்புறம் இன்னொன்று நெருஞ்செடியில் திராட்சை பழம் இருக்காது. ஏன்னா அது முட்செடி யூஸ்லெஸ் ஆனது, அது அதுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, அது ஃபுல்லாக முட்செடியாக இருக்கும், அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போது நம்ம அத்தி மரம் அத்தி பழம் தான் இருக்கும். அதே மாதிரி திராட்சை பழம் திராட்சை கொடியில் தான் இருக்குமே. அப்புறம் அந்த 45 மனுஷங்களை பற்றி போட்டிருக்கு. அது எப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே நல்ல ஒரு கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். நலமானது தான் செய்வான், நலமானது தான் பேசுவான், மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். வீட்லேயும் சரி, சபையிலும் சரி, வெளியுள்ளவங்களுக்கும் சரி ஆசீர்வாதமாக இருப்பான். ஸோ அதனால் அவனை யாரும் ஒதுக்க மாட்டாங்க, சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படின்னா, அவங்க நல்லது செய்வாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கும் சரி, சபைக்கும் சரி, வெளியுள்ளவங்களும் சரி ஒரு பிரோஜனமே இருக்காது. நலமானது பேச மாட்டான். அவன் இதுவும் கடினமாக இருக்கும், ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்கும். அவன் பேசுகிற விஷயத்த வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, யாரும் ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க, முட்செடி மாதிரி ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் அதனாலவே நம்மளும் எப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவங்க ஒதுக்குற மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம மற்றவங்க நம்மளுக்கு நற்சாட்சி கொடுக்குறவங்களாம் நம்ம இருக்கணும், பிரோஜனம் உள்ளவங்களாக இருக்கணும், ஃப்ரெஷ் ட்ரீயாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக நம்ம இருக்கணும். நம்மக்கிட்ட நல்லமான காரியங்கள் மட்டும்தான் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்லேசப்பா, இந்த நாளுக்கான கிருபை செய்ததுக்காக நமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளை கூட நாங்கள் தியானத்தை வசனத்தைப்படி இயேசு சுவாமி நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இயேசு சுவாமி, மற்றவங்களுக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக அப்பா, மற்றவங்க நற்சாட்சி கொடுக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. நாங்கள் முச்செடி மாதிரி எங்களை ஒதுக்குறவங்களா நாங்கள் இருக்கவே கூடாது, எந்த சூழ்நிலையும் அப்படி நாங்கள் காணப்படவே கூடாது இயேசப்பா. அப்படியே நீங்கள் இருக்க செம்பியா ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்குள்ளே நிலைத்திருந்தீங்கன்னா நாங்களும் உண்மையில நிலைத்திருந்தோன்னா நாங்கள் நல்ல கனிகளை கொடுப்போம் இயேசப்பா. அப்படியா நீங்கள் இயேசு சுவாமி எங்களை மாற்றி போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தாழ்த்தி இரம்பைக்கு ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்க, இடப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.